உறுதியாக இருக்கணும். ஹalleluya. நான் ஆவியின் மனிதன், இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது என்பதை நீங்க உறுதியா, நான் ஆவியின் மனிதன். இது எப்ப வரும்? இந்த உறுதித்தன்மை எப்ப வரும்? வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான். உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்க வார்த்தை அப்படியே நீங்கள் சிந்தையில இணைத்து அப்படியே நீங்கள் அது உங்களுக்கு மாம்சமாய் மாறுபடுவதுதான். அந்த வார்த்தை உங்களுக்குள் மாம்சமாக இயேசு கிறிஸ்து பாருங்க, எழுதப்பட்ட வார்த்தை அப்படியே மாம்சமாய் செயல்படுச்சு இந்த பூமியில. அதே போல உங்களுக்கு நிருபத்தில் எழுதப்பட்டது பாருங்களேன், இதெல்லாம் உங்களுக்குள் மாம்சமாய் செயல்படுகிறது. உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தேவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார், நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த பூமியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார், நீங்கள் அப்படிப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்கள். எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லுது. அப்படிதானே? இதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள